ஸோ குட் ஈவினிங் டு ஆல். டுடே வந்து நம்ம அல்ஜிப்ரா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அல்ஜிப்ராவில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அரித்மெட்டிக் இன் இசட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த இண்டிஜர்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ரியல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ்லாம் வந்து மேபி ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மேக்ஸிமம் இந்த யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இண்டிஜர்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இண்டிஜர்ஸை வந்து நல்லா டீப்பாக படிக்கணும். அங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அங்கே எப்படி அப்படின்றத இந்த இதில் பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில். ஓகே, ஐ திங்க் இது வந்து விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா ஓகே இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னென்ன, நம்மளுக்கு இண்டிஜர்ஸ்னால் என்னன்னு தெரியும். +0 +(-1) +(-2) எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்குது தான் செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் சொல்கிறோம். ஓகே, இங்கே நம்மளுக்கு ஆர்டர் ரிலேஷன் லெஸ் தென் வந்து ரிலேஷன் ஆர்டர் ரிலேஷன் ஆன் இசட் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எனி டூ எலமெண்ட்ஸ் நம்ம எனி ரெண்டு இண்டிஜர்ஸ் கொடுத்தாலும் n less than mன்னு சொல்ல முடியும். therefore there is a relation on set of all integers தெரியும். ஓகே, இப்போ இந்த வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் என்ன சொல்லுதுனாக்கா, எனி நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் தட் இஸ் செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் இஸ் தி சேம் அஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டைன்ஸ் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இதுதான் வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எந்த ஒரு நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்தாலும் அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியும், லீஸ்ட் எலமெண்ட் இருக்கு, தட் இஸ் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்குன்னு தெரியும். ஆனால் வந்து மற்ற செட்டுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது, இண்டிஜர்ஸ்க்கு சொல்ல முடியாது. செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு எந்த ஒரு நான் எம்ப்டி சப்செட் இருக்கும் அதுக்கு வந்து லீஸ்ட் எலமெண்ட் இருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இந்த வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் வந்து எந்த செட்டு என்ஜாய் பண்ணுனாக்கா அந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்ணும். வேற எந்த செட்டும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்ணாதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்க, இந்த இது ரொம்ப முக்கியமானது. கோஷன்ட் என்ன, டிவிஷன். ஓகே, டிவிஷன் அல்காரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எந்த ரெண்டு இண்டிஜர்ஸ் கொடுத்தாலும் அது ரெண்டுத்துக்கு நடுவில் டிவிஷன் அல்காரம் எழுதலாம். ஸோ தட் மீன்ஸ் வாட், இதான் அந்த மெத்தட். ஸோ இந்த பக்கம் எழுது டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் டைம்ஸ் கோஷன் பிளஸ் ரிமைண்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேட்டு தான் வந்து நம்ம டிவிஷன் அல்காரம் சொல்றோம். ஸோ டிவிஷன் அல்காரம் ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா, given any two integer with one integer is positive, then there is unique integers q and r such that this is true. That is a equal to bq plus r and the condition on r is 0 less than or equal to r strictly less than b. That is very very important condition on this division algorithm. Okay, ஸோ அங்கே இந்த இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தட் டிவைடண்ட். ஸோ இந்த டிவைடண்ட் வந்து எது வேணா இருக்கலாம், ஆனால் அந்த டிவைசர் ஷுட் பி பாசிட்டிவாக இருக்கணும்னு இப்போ சொல்லுது. ஸோ இந்த பி ஷுட் பி பாசிட்டிவ். அந்த கியூவும் ஆரும் எனி இண்டிஜர், ஆனால் இந்த ஆர் வந்து ஷுட் பி பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, கியூ வந்து நெகட்டிவ் கூட இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இந்த ஆர், இந்த ரிமைண்டர் ஷுட் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் பின்னு தெரியும். ஸோ இதான் வந்து டிவிஷன் அல்காரிதம். எந்த ரெண்டு நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணி அதெல்லாம் ரெண்டு இண்டிஜர் கொடுத்தாலும் ஃபார் சம் கியூ ஃபார் சம் ஆர்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஷுட் பி கிரேட்டர் தென் பி. கண்டிப்பாக இந்த ஏ பெருசாக இருக்கணும் பியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி எழுத முடியும். ஏ சின்னதாகவும் பி பெருசாக வந்தால் எப்படி எழுத முடியாது, பி ஈக்குவல் தான் நம்ம எழுதியோம். ஓகேங்களா, ஸோ அங்கே இந்த மாதிரி எழுத போறீங்கன்னாக்க அந்த இடத்த ஏ பெருசு பி சின்னது. ஓகே, அண்ட் ப்ரொவைடட் பி வந்து பாசிட்டிவ். இது வந்து டிவிஷன் அல்காரிதம். இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ கீழே எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, எந்த ரெண்டு இண்டிஜர் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 14 கொடுத்துருவாங்க, ஏ வந்து -14 அண்ட் பி வந்து 3. ஓகேங்களா, அப்போ -14 வந்து 3 டைம்ஸ் சம் கியூ ப்ளஸ் ஆர்னு எழுதணும். ஓகேங்களா, அந்த மாதிரி எதுனா இந்த கியூக்கு பேர் கோஷன்ட், இந்த ஆருக்கு பேர் ரிமைண்டர் பேர். ஓகேங்களா, இங்கே மைனஸ் வந்து அலோடு. ஓகேங்களா, இந்த கியூக்கு வந்து மைனஸ் அலோடு. பட் இந்த ஆர் வந்து 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், மேக்ஸிமம் 2 தான் இருக்க முடியும். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 3ஆ தான் இருக்க முடியும். எனவே ஆர் வந்து இண்டிஜர்ன்றதால ஆர் வந்து 3 எடுக்காது. ஆனால் 3 விட கம்மியாக இருக்கு, எது வேணா இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் இந்த கேஸில் வந்து மைனஸ் வரும். ஓகே, அதனால் நீங்கள் இந்த லாஸ்ட் கேஸ் பாருங்க. இப்போ -14 கேன் பி ரிட்டன் அஸ் 3 டைம்ஸ் -15. இது -5. ஓகே, ஸோ -5 இது வந்து -15 ஆகிடும். ப்ளஸ் 1 நீங்கள் கூட்டும்போது -14 வந்துடும். ஸோ அப்போ -14 வந்து 3 டைம்ஸ் சம் கியூ ப்ளஸ் ரிமைண்டர் ஏதாச்சும். இந்த ரிமைண்டர் பார்த்துங்க, இந்த 3 விட கம்மியாக இருக்கு. ஓகே, இது அப்போ எந்த ரெண்டு இண்டிஜர் கொடுத்தாலும் இது வரும். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க, -14 இருக்கு, இங்கே வந்து 3 இருக்கு, நீங்கள் வந்து ஏ கிரேட்டர் தன் பி சொல்லியிருக்கீங்கன்னா அப்போ என்னன்னா ஆக்சுவலாக மாடு ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் மாடு. ஆக்சுவலாக அதான் கண்டிஷன். அந்த மாதிரி இருந்தால் எழுதலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னும் டிவிஷன் அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, எந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிவிஷன் அல்காரிதம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த அதுக்கு ப்ரூஃப் வந்து ஈஸி தான். என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துச்சு, இந்த அனாலிசிஸ்லேயே பார்த்துட்டோம். எந்த ஒரு இண்டிஜர் கொடுத்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏ மைனஸ் பிஎக்ஸை கலெக்ட் பண்ணி
அந்த பி வந்து இன்டிஜர் வேரி பண்ணி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் வேரி பண்ணி கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அகைன் நான் எம்டி செட் ஆகும். அகைன் வெல் ஆர்டர் பிரின்சிபல் வந்து தேர் இஸ் லீஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும். அந்த லீஸ்ட் எலமெண்ட் ஆர்னு வச்சுட்டீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிக்யூ தேர்ஃபோர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரூஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ரியல் இதை பார்த்துட்டோம். என்னது டிவிஷன் கரை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா வெல் ஆர்டரிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி என்ன பண்ணோம்னாக்கா ஜஸ்ட் குயிக்காக ரீகால் பண்ணிடுவோம். எந்த ரெண்டு இன்டிஜர் ஏ கமா பி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், ஏ கேன் பி ரிட்டன் அஸ் பி பிளஸ் பிக்யூ பிளஸ் ஆர் அந்த மாதிரி ஃபார்முலா இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஒரு செட்டு ஒன்று கலெக்ட் பண்ணுறோம். என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏ மைனஸ் பி டைம்ஸ் எக்ஸ். ஏவும் பியும் ஃபிக்ஸ்டு. இங்கே வந்து எக்ஸை வந்து நீங்கள் வேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்டிஜர்ஸில். நான் இது கலெக்ட் பண்ணாமல் பாசிட்டிவாக கிரேட்டர் தான் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கிற நம்பர்ஸ் ஏ மைனஸ் பி எக்ஸை கலெக்ட் பண்ணேன். இது கண்டிப்பாக எஸ் வந்து நான் எம்டி. ஏன்னாக்கா நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக பின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இல்லை மைனஸ் பின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே என்ன ஆகிடும்னா ஏ பிளஸ் பி ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேங்களா? இன்கேஸ் சப்போஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் அசியூம் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இன்டிஜராச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி நிறைய நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் கலெக்ட் பண்ணி இது எஸ் வந்து நான் எம்டி செட்டுன்னு ஆகிடும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ்ன்றதால சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பை வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் இட் ஹாஸ் லீஸ்ட் எலமெண்ட். அப்போ அந்த லீஸ்ட் எலமெண்ட் ஆர்னு வச்சுக்கிறீங்க. அப்போ அந்த ஆர் எந்த ஃபார்மெட் இருக்குன்னா ஏ மைனஸ் சம் பிக்யூ ஃபார்மெட்டில் இருக்கணும் வந்துடும். எஃப் இந்த பிக்கு வந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர்னு வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆருக்கு கண்டிஷன் எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். இதான் வந்து ப்ரூஃப் ஆஃப் திஸ் டிவிஷன் அல்காரிதம். ஓகே, யூசிங் வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரூஃபை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு டைம் ரீகால் பண்ணி. ஓகே, இப்போ அந்த நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஆறு கியூ வந்து யூனிக்கும் இருக்கும். அந்த கோஷன்ட்டும் யூனிக்கு, அந்த ரிமைண்டரும் யூனிக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். எந்த டிவிஷன் எழுதும்போது அந்த கியூவும் ஆரும் யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுவும் நீங்கள் அந்த இதில் ரீகால் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். இது சப்போஸ் ஓகே, இன்னொன்று பெட்டர் எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இப்போ டேரெக்டாக இந்த எக்ஸசைஸ் வந்துருங்க. இப்போ இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செக் பண்ண சொல்கிறாங்கன்னா எக்ஸசைஸ் 1 and 2 ஃபைண்ட் த கோஷன்ட் Q அண்ட் ரிமைண்டர் R when A is divided by B. ஓகே, which are the following without using the technology check your answer. ஓகே, நீங்கள் செக் பண்ணிடுங்க. சிம்பிள். நாம் வந்து என்னென்ன இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே இதெல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அதெல்லாம் அதை விட்டுருங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து டிவிஷன். இதை மட்டும் இப்போ ரிமைண்டர் பண்ணிச்சிங்க. என்னது எந்த ரெண்டு இன்டிஜர் கொடுத்தாலும் ஏ டிவைட் பண்ணலைன்னா தான் இதை எழுத முடியும். ஸோ ஏ டிவைட் பின்னா இந்த ஆர் 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஏ டிவைட் பின்னா அந்த பி வந்து பி ஈக்குவல் பீரியட் சாரி அதர்வைஸ் பி டிவைட் சி. ஸோ பி டிவைட் சினா ஏ ஈக்குவல் டு பிக்யூன்னு எழுதலாம். ஸோ அப்போ பி டிவைட் பண்ணலாம் மட்டும்தான் இந்த மாதிரி கோஷன் டிவைஸ் இந்த மாதிரி நம்ம டிவிஷன் எழுத முடியும். வேறு ஆர் இஸ் லைஸ் பிட்வீன் 0 and பி. பட் ஆர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் பி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னும் செட் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது, நம்ம குயிக்காக அதை ரீகால் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 8th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, யூஸ் த டிவிஷன் அல்காரிதம் டு ப்ரூவ் தட் எவரி ஆட் இன்டிஜர் இஸ் எய்தர் ஆஃப் த ஃபார்ம் 4k plus 1 ஆர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4k plus 3 ஃபார் சம் இன்டிஜர்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு ஆட் இன்டிஜர் எடுத்தாலும் அது இந்த மாதிரி ஃபார்மேட் தான் இருக்குன்றாங்க. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா சப்போஸ் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் யாரு 1, நீங்கள் 1 எடுத்தாலும் 3 எடுத்தாலும் நம்ம அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். ஏன்னா இப்போ 1 கேன் பி ரிட்டன் அஸ் 4 times 0 plus 1. அப்போ 4k plus 1 ஃபார்மேட் இருக்குது, அங்கே k வந்து 0. இப்போ அடுத்த ஆட் நம்பர் 3ன்னு எடுத்தீங்கன்னா அது எப்படி ஆகுதுன்னா இப்போ அடுத்தது 4k plus 3 ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ 4k 4 into 0 plus 3 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, அப்போ ஜென்ரலாக இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆட் நம்பர் சொல்லியாச்சு. சப்போஸ் வேற நம்ம ஜென்ரலாக n எடுத்துக்குவோம். அந்த n வந்து greater than or equal to 5 and n is odd number. So we got to show that this n is of the form either 4k plus 1 ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லைனா 4k plus 3 ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லணும். எந்த ஒரு ஆட் நம்பர் மற்ற முன்னாடி இருக்கிற ரெண்டு ஆட் நம்பர் சொல்லாச்சு. இப்போ வந்து 5ஐ விட அதிகமாக இருக்கிற எந்த ஒரு ஆட் நம்பர் எடுத்தாலும் அது எய்தர் 4k plus 1 ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லைனா 4k plus 3 ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லணும் யூஸிங் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ இந்த டிவிஷன் அல்காரிதம் எந்த ரெண்டு நம்பருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4க்கும் இந்த n தெரியும் பார்த்தீங்களா, n வந்து greater than 5. ஏன்னா அது 4 விட பெருசு, அதனால 5 வச்சுக்கணும். ஏன்னா ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4க்கும் n-க்கும் தான் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணோம். தேர்ஃபோர்
n equal to 4 times, ஏன்னா 4 சின்னது n பெருசு, ஸோ n equal to 4 times q plus rன்னு எழுதலாம் பை டிவிஷனில் இருக்கிறது. பட் இந்த ஆருக்கு என்ன கண்டிஷனாக இருக்கும், இந்த 4 விட கம்மியாக இருக்கும், தட் இஸ் 0 less than or equal to r, strictly less than 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ r 0வா இருக்கலாம், இல்லைனா r 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ தான் இருக்க முடியும், மேக்ஸிமம் 4லாம் இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஆருக்கு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த n equal to 4q plus rன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஆருக்கு வந்து நீங்கள் 0ன்னு கொடுங்க, ஸோ ஆருக்கு 0 இருக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். r equal to 0 போட்டிங்கன்னா n equal to 4 times qன்னு வந்துடும். அப்போ இந்த பக்கம் ஈவன் நம்பர், ஆனால் நம்ம n வந்து ஆட் நம்பர் வச்சிருக்கோம், அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்க முடியாது. அப்போ அந்த ஆருக்கு பாசிபிள் வந்து 0வா இருக்க முடியாது. ஓகே, அப்போ ஆருக்கு 1ஆ இருக்கலாம். ஓகே, r equal to 1, அப்போ நம்மளுக்கு எந்த ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா சம் 4k plus 1 ஃபார்மெட்டில் வந்துருச்சு. அப்போ எந்த ஒரு ஆட் நம்பர் எடுத்தாலும் 4k plus 1 ஃபார்மெட்டில் இருக்கு, r equal to 1 கேஸ் பண்ணும்போது. சப்போஸ் r equal to 2ஆ இருந்ததுன்னா என்ன ஆகுனாக்கா, அகைன் இந்த பக்கம் ரெண்டுமே இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் நம்ம ஈவன் நம்பர்னா சம் பண்ணாலும் ஈவன் நம்பர், therefore n ஈவன் நம்பர் வந்துடும். பட் we know that we take n is odd number. அப்போ இந்த r வந்து 2ஆ எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஆருக்கு அடுத்த பாசிபிள் என்னன்னா 3 தான் இருக்குது. ஸோ அப்போ n can be written as 4q plus 3. அப்போ எந்த ஒரு ஆட் நம்பர்ஸ் எடுத்தாலும் அது 4q plus 3ஆ இருக்கும், இல்லைனா 4q plus இல்லைனா krq, தட் இஸ் ஜஸ்ட் வேரியபிள் தான், நீங்கள் எது வேணா வச்சுக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் தான் இருக்குன்றது தான் அந்த ப்ராப்ளம். ஸோ எனி ஆட் இன்டிஜர், நாங்கள் பாசிட்டிவ் ஆட் இன்டிஜர் தான் எடுத்திருக்கேன், இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4k plus 1 ஃபார்மேட்டில் இருக்கும், இல்லைனா 4k plus 3 ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஃபார் சம் இன்டிஜர் யூசிங் த டிவிஷன் இருக்கிறது தான் வி ப்ரூவ் திஸ் ஒன். சிமிலர்லி நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா இந்த எக்ஸசைஸ்லாம் ப்ரூவ் பண்ணலாம். அது லிமிட் இது வந்து இப்போ முன்னாடி பார்த்தது டிவிஷன் இருக்கிறதுல ரெண்டு கண்டிஷன் இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஏபின்னு ரெண்டு இன்டிஜர் கொடுத்து அந்த பி வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர்னு எழுத முடியும். அப்போ இந்த டிவைசர் ஷுட் பி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் டிவிஷன் இருக்கிறத சொல்லுது. ஸோ இதே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த பி நான் ஜீரோவாக இருந்தால் போதும், அது பாசிட்டிவாக இருக்கணும் அவசியம் இல்லை, நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து எக்ஸ்டெண்டட் டிவிஷன் அல்காரிதம். அதான் இது யாருன்னா எக்ஸ்டெண்டட் டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் ஏபிஆர் டூ இன்டிஜர்ஸ் வித் பி வந்து நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருந்தால் போதும், அது பாசிட்டிவாக மட்டும் இருக்கணும் அவசியம் கிடையாது, நெகட்டிவ் கூட அலோடு, ஆனால் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகே, தென் தேர் ஆர் டூ இன்டிஜர்ஸ், யூனிக் இன்டிஜர்ஸ் q and r such that a can be written as bq plus r and 0 less than or equal to r strictly less than modulus of b. பட் நம்ம டிவிஷன் அல்காரிதத்தில் என்ன எழுதிப்போம்னா 0 less than or equal to r strictly less than b ன்னு எழுதிப்போம். ஏன்னா இங்கே ஆல்வேஸ் பி வந்து பாசிட்டிவ் தெரியும், அதனால நம்ம மாடுலஸ் போட தேவை. ஆனால் இங்கே பி வந்து நெகட்டிவாக இருக்கலாம் போது மாடுலஸ் எக்ஸ்ட்ரா போடும். ஸோ இதுக்கு தான் பேர் என்னது எக்ஸ்டெண்டட் டிவிஷன் அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ அந்த டிவிஷன் அல்காரிதம் எக்ஸ்டெண்டட் டிவிஷன் அல்காரிதம் என்னன்னா, அங்கே பி பாசிட்டிவ் அசியூம் பண்ணுறோம், இங்கே பி நான் ஜீரோவாக இருந்தாலே போதும். ஆனால் என்ன கண்டிஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்கணும்னா இந்த ஆறு லைஸ் பிட்வீன் 0 and மாடுலஸ் ஆஃப் பி. ஆனால் டிவிஷன் அல்காரிதம் ஜஸ்ட் லைஸ் பிட்வீன் ஆர் லைஸ் பிட்வீன் 0 and பி, அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், டிவிசிபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ வி சே டூ இன்டிஜர்ஸ் ஏ அண்ட் பி வித் பி இஸ் நான் ஜீரோ. ஓகே, வி சே தட் பி டிவைஸ் ஏ. அப்போ எப்படி சொல்லணும்னாக்கா ஏ இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் பி. ஸோ ஏ ஈக்குவல் டு பி டைம்ஸ் சம் சி. ஸோ எல்லாமே இன்டிஜர்ஸ் தான். இங்கே நம்ம டிவைஸர் பற்றி பேசினா எல்லாமே இன்டிஜர்ஸ் தான். ஸோ அப்போ நாங்கள் சின்னு எழுதுறோம்னா அந்த சியும் இன்டிஜர்ஸாக தான் இருக்கும். ஸோ சப்போஸ் ஏ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் இந்த பி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா பி இஸ் ஏ டிவைசர் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம், இல்லைனா பி டிவைஸ் ஏன்னு சொல்லுவோம், இல்லைனா நோட்டேஷன் பிரகாரம் பி டிவைஸ் ஏன்னு சொல்கிறோம். ஸோ பி டிவைஸ் ஏன்னு எப்போ சொல்லணும்னாக்கா ஏ இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் பிஆ இருந்ததுனாக்கா பி டிவைஸ் ஏ ஆர் பி இஸ் ஏ டிவைசர் ஆஃப் ஏ ஆர் பி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் ஏ. எப்போனாக்கா ஏ ஈக்குவல் டு பிசி ஃபார் சம் சி அந்த மாதிரி இருந்ததுன்னா நோட்டேஷன் பிரகாரம் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், பி இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு ஏன்னு எதுனா என்ன அர்த்தம், பி டிவைஸ் ஏன்னு அர்த்தம். பி டஸ் நாட் டிவைஸ் பின்னா என்ன அர்த்தம், அப்போ ஏ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் பிஆ இல்லைன்னா அது பி டஸ் நாட் டிவைட் ஏன்னு சொல்கிறோம். நோட்டேஷன் பிரகாரம் என்னன்னா அந்த வெர்டிக்கல் லைனில் கிராஸாக ஒரு லைன் போட்டிங்கன்னா பி டஸ் நாட் டிவைட் ஏன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தெரியுனாக்கா 3 டிவைஸ் 24. ஏன்னா 24 வந்து இஸ் மல்டிபிள் ஆஃப் 3, தேர்ஃபோர் 3 டிவைஸ் 24. ஆனால் 3 டஸ் நாட் டிவைஸ் 17. ஏன்னா 17 வந்து 3 இன்ட்டு சம்திங் எழுத முடியாது, ஏன்னாக்கா 17 ஒரு பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் ஃபேக்டர் பண்ண முடியாது, அதனால 3 டஸ் நாட் டிவைஸ் 17. ஸோ ஈவன் நீங்கள் நெகட்டிவும் அலௌடு தான். இப்போ பாருங்க -6 வந்து டிவைஸ் 54. ஏன்னாக்கா 54 கேன் பி ரிட்டன் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் -6 இன்ட்டு -9. எனிவே நம்மளுக்கு ஒரு இன்டிஜர்ஸ் அங்கே கிடைக்கணும். ஸோ இன்டிஜர்ஸ் நெகட்டிவ் அலௌடு. ஸோ அப்போ 54 எப்படி ஆகலாம், -6 இன்ட்டு -9, therefore -6 divides 54. Okay. Now
நீங்கள் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பி டிவைஸ் 0. எந்த நம்பர் எடுத்தாலும் பி கண்டிப்பாக பி வந்து 0 டிவைட் பண்ணணும். ஏன்னாக்கா 0 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் எனி நம்பர். 0 கேன் பி ரிட்டன் அஸ் பி டைம்ஸ் 0. therefore இந்த 0 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் பியா இருக்குது. therefore பி டிவைஸ் 0 ஆகிடும். அதே மாதிரி 1 டிவைஸ் எனி நம்பர். ஏன்னாக்கா எனி நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் 1 டைம்ஸ் ஏ. therefore 1 டிவைஸ் எனி நம்பர். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இந்த ஏவோட டிவைசஸுக்கும் மைனஸ் ஏவோட டிவைஸ் வந்துமே சேமாக இருக்கும். சப்போஸ் பி வந்து ஏவோட டிவைஸ்னு வச்சுக்கோங்க. நாம என்ன சொல்ல போறோம்னா இந்த பியும் வந்து மைனஸ் ஏவோட டிவைஸராக தான் இருக்க போகுது. ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான். ஏக்கு என்னென்ன டிவைசஸ் இருக்கோ அதேதான் மைனஸ் ஏக்கு டிவைஸராக இருக்கும். சப்போஸ் பி இஸ் த டிவைசர் ஆஃப் ஏன்னு வச்சுட்டா வி ஆட் ஷோ தட் பி இஸ் a டிவைசர் ஆஃப் மைனஸ் ஏ. ஸோ பி இஸ் a டிவைசர் ஆஃப் ஏன்னு அர்த்தம் ஏ கேன் பி ரிட்டன் அஸ் பி டைம்ஸ் சம் சின்னு வந்துடும். இப்போ மைனஸ் ஏக்கும் பி டிவைசர் அர்த்தம் ரெண்டு பக்கம் மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி டைம்ஸ் சம் சி. இந்த மைனஸ் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பி டைம்ஸ் மைனஸ் சின்னு வந்துடும். So therefore minus a is a multiple of b, therefore b divides minus a. So அப்போ ஸ்டார்டிங்ல வந்து b வந்து a ஓட டிவைசர் வச்சோம். இப்போ வந்து b வந்து மைனஸ் a ஓட டிவைசரா வந்துருச்சு. therefore இந்த a-க்கும் மைனஸ் a-க்கும் சேம் டிவைசரா தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ therefore the number of devices-உம் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் மைனஸ் a-வும் சேம். தட் இஸ் ஆக்சுவலாக சேம் தான். இதோட டிவைசஸ் என்னவோ அதே தான் இதோட டிவைசஸ் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எந்த டிவைசர் எடுத்தாலும் கண்டிப்பாக அது சப்போஸ் ரிமார்க் பாருங்க, எவ்ரி டிவைசர் ஆஃப் எ நான் ஜீரோ இன்டிஜர் ஏ இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ. பின்னு ஏதோ ஒரு டிவைசர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஏக்கு, இது மேக்ஸிமம் என்னவா இருக்க முடியுமா, அந்த பி வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏவா தான் இருக்கும். அது அந்த ஏவை தாண்டி மாடுலஸ் ஆஃப் ஏ தாண்டி வேற எந்த டிவைசரும் அந்த பிக்கு கிடைக்காது. ஸோ அதான் மீனிங். ஸோ சப்போஸ் பி இஸ் ஏ டிவைசர் ஆஃப் ஏனா இந்த பி வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகுனாக்க மாடுலஸ் ஆஃப் ஏ வரைக்கும் போகும். ஸோ அதை பார்த்தோம், அதான் வந்தது. அதுக்கப்புறம் எந்த ஒரு நான் இன்டிஜர் எடுத்தாலும் அதுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் மாடுலஸ் ஆஃப் ஏ வரைக்கும் தான் போகும். பின்னு ஏதோ ஒரு எலமெண்ட் டிவைஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் மாடுலஸ் ஆஃப் ஏ வரைக்கும் தான் போகும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏன்றது ஃபைனைட் நம்பர், தப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ டிவைசஸ் ஒரு நம்பர் இண்டிஜர்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12ஓட டிவைசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ்லையும் கிடைக்கும் மைனஸ்லையும் கிடைக்கும், பாசிட்டிவ்லையும் கிடைக்கும் நெகட்டிவ்லையும் கிடைக்கும். ஸோ இது லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 12. அதேமாதிரி 30 எடுத்தீங்கன்னா 30ஓட டிவைசஸ் எல்லாம் இது. ஓகேங்களா, இப்போ காமன் டிவைசர் என்னன்னு பார்ப்போம். அப்போ காமன் டிவைசர்னா அது போத் மைனஸ் வரும், பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். ஸோ காமன் டிவைசர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இது வரும். ஸோ இதுலேயே வந்து லார்ஜஸ்ட் டிவைசர் யாரு பார்த்தீங்கன்னாக்கா 6. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னா என்ன அப்படின்னாக்கா டெஃபினிஷனாக சொல்லுது, லெட் ஏ அண்ட் டி பி இண்டிஜர்ஸ் நாட் போத் 0. ரெண்டுமே 0 இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்ஸ் ஆச்சும் நான் 0வா இருந்தால் தான் நம்ம ஜிசிடியை பற்றி பேச முடியும். ஸோ அப்போ 2 இண்டிஜர்ஸ் எடுக்கிறோம், அதில் அட்லீஸ்ட் ஒரு இண்டிஜர் ஆச்சும் நான் 0வா இருக்கணும். தென் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் த லார்ஜஸ்ட் இண்டிஜர் ஜி that divides both a and b. ஓகேங்களா, இன் அதர் வேர்ட்ஸ் d is the GCD of a and b னா d டிவைஸ் a as well as d டிவைஸ் b இருக்கணும். வேற ஏதோ ஒரு டிவைஸ் நீங்க c ன்னு ஏதோ ஒரு எடுத்தீங்கன்னா a-க்கும் b-க்கும் c ன்னு ஏதோ ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு d தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸரா இருக்கும். அப்போ அந்த c வந்து less than or equal to d இருக்கும். ஸோ இதான் டெஃபினிஷன் ஃபார் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 2 இண்டிஜர்ஸ் a and b. ஸோ a-க்கும் b-க்கும் டிவைசஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் எடுக்கணும். அப்போ அந்த காமன் டிவைசரை நம்ம என்ன எடுக்கணும், கிரேட்டஸ்ட் எடுக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் டிவைஸ் எடுத்தீங்கன்னா அதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அது யூஸ்வலாக எப்படி டினோட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட் ஏபின்னு எழுதுவோம். இதான் வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. ஸோ சம்டைம்ஸ் ரியல் அனாலிசிஸ்ல வந்து நம்ம என்ன எழுதுனாக்கா இது ஆர்டர் பேராகவும் பார்ப்போம், இன்ட்ராலாகவும் பார்ப்போம் இந்த நொட்டேஷன். ஸோ ஆனால் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக இல்லைன்னா எப்படியே டேரக்டாக எழுதிடுவாங்க, ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு எழுதுவாங்க. ஸோ இப்படி எழுதலைன்னா நீங்கள் என்ன மீன் பண்ணுங்க, இந்த மாதிரினா ஜிசிடின்னு தான் அர்த்தம். ஓப்பன் ரோல் ஏ கமா பி மாதிரி எழுதுறாங்கன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு தான் அர்த்தம், இன்டர்வல் கிடையாது அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து இது ஆல்வேஸ் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நீங்கள் லார்ஜஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அது இல்லாமல் இது கிரேட்டஸ்ட் கிரேட்டர் than or equal to 1 ஆகும். GCD of any two numbers is always greater than or equal to 1 because 1 is a common divisor of both a and because 1 divides any number. நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் 1 divides any number. So 1 is a common divisor of both a and b. Therefore at least GCD வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா நெகட்டிவாக நீங்கள் எழுத முடியாது, ஏன்னா நம்மளுக்கு காமன் டிவைஸில் மேக்ஸிமம் 1 வருது, நெகட்டிவ் இருக்க முடியாது. ஸோ ஷுட் பி பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஜிசிடி ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12க்கும் 30க்கும் ஜிசிடி யாருனாக்கா 6. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் 12 டிவைசஸ்லாம் லிஸ்ட் பண்ணி
30யோட டிவைசஸ்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு காமன் டிவைசர் எடுத்து அந்த காமன் டிவைசஸ்ல வந்து மேக்ஸிமம் என்னதோ அதான் ஜிசிடி நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. சப்போஸ் வந்து ஏன்னு ஒரு நம்பர் வச்சிருக்கோம், பிஏ 0ன்னு வச்சுக்கோம். இப்போ இதுக்கு ஜிசிடி என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஏ பாசிட்டிவ்னு வச்சுங்க. ஏன்னா ஏவோட டிவைசஸ் என்னவோ அதில் மைனஸ் ஏக்கு என்ன டிவைசஸ் இருக்கலாம் ஒன்று தான். இப்போ இந்த ஜீரோவோட டிவைசஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நம்பரும் பிஏ டிவைட் பண்ணும். வி நோ தட் பி டிவைட் 0 ஃபார் ஆல் பி. எல்லா பியும் 0 டிவைட் பண்ணும். ஆனால் அந்த ஏக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம தெரியும், இந்த கார்டினேட் மாடுலஸ் ஆஃப் ஏ வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும், ஃபைனட் நம்பர் ஆகும். ஆனால் ஏ டிவைட் ஏவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லா நம்பரும் 0 டிவைட் பண்ணுதா, இன் பர்டிகுலர் ஏவும் 0 டிவைட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா எல்லா நம்பரும் கண்டிப்பாக 0 டிவைட் பண்ணும். இப்போ இதில் கிரேட்டஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏவே வந்துடும். ஸோ அப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா 0 இஸ் நத்திங் பட் ஏ, ப்ரொவைடட் ஏ இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர். ஓகே, சப்போஸ் ஏ நெகட்டிவ்னா மைனஸ் ஏ கமா 0க்கு நீங்கள் ஜிசிடி பார்க்கறது ஒன்று தான், ஏ கமா 0க்கு ஜிசிடி பார்க்கறது ஒன்று தான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஏவோட டிவைசஸும் மைனஸ் ஏவோட டிவைசஸும் சேம் தான். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஏனே வச்சு. ஓகே, ஸோ ஏ பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா 0 வந்து ஆல்வேஸ் ஏ அப்படின்றது இது இம்பார்ட்டன்ட் நோட். ஸோ இது ஆல்ரெடி எல்லாம் நம்ம படிச்சதெல்லாம் நம்ம குயிக்காக போயிட்டு இருக்கோம், ஜிசிடிலாம் ஆல்ரெடி எல்லாம் படிச்சதுன்றதால. ஓகே, இப்போ இந்த தியரம் பாருங்க. தியரம் 1.2 என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் டி இஸ் த ஜிசிடி ஆஃப் ஏ காமா பி இருந்ததுனாக்கா then this d can be written as a linear combination of a and b, that is d equal to au plus bv. அந்த uv வந்து யூனிக்கா இருக்கணும் அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் நெசசரி யூனிக் இன்டிஜர்ஸ் u and v. ஏதோ ஒரு u and v கிடைக்கும், such that d can be written as au plus bv அப்படின்னு எழுதலாம் சொல்லுது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஜிசிடி ஆஃப் a comma b னா d equal to gcd of a comma b னா then d can be written as linear combination of that a and b. okay, this u and v are some integers, need not be unique. அப்போ ஒரு d வந்து 2-3 வழியில எழுதலாம் லீனியர் காம்பினேஷனா. ஓகேங்களா? ஓகே, அது இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம ஆல்ரெடி அங்கேயும் பார்த்துருக்கோம். என்னன்னா இந்த மாதிரி எடுத்துங்க, இந்த மாதிரி கலெக்ஷன். இந்த ப்ரூஃப் என்ன பண்ணா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏஎம், ஏன்னா ஆல்ரெடி ஏவும் பியும் கொடுத்தாச்சு. ஓகே, அது போத் ரெண்டுமே 0 கிடையாது, அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் நான் 0 வரும். ஸோ இப்போ எம் என்ன வந்து இசட்ல வேரி பண்ணி இந்த மாதிரி ஏஎம் பிளஸ் பிஎம்னு எடுங்க. இது கண்டிப்பாக வந்து நான் எம்டி ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஏ எம் ஈக்குவல் டு ஏவாகவும் ஏ ஈக்குவல் டு எம் அது என் ஈக்குவல் டு பின்னு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ இது ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு ஆகிடும். ஸோ அப்போ இந்த இசட் வந்து நான் எம்டி செட் ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, தேர்ஃபோர் ரெண்டுமே 0 கிடையாது. ஏவும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இது எப்போ ஈக்குவல் டு 0 இருக்குன்னா ஏவும் பியும் 0வா இருந்தால் தான் ஈக்குவல் டு 0 இருக்கும். நமக்கு தெரியும் ஏவும் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மஸ்ட் பி நான் 0 போது இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னன்னா contains a positive integers, that is subset of natural number. By Well-Aring principle it has a least element, and the least element d ன்னு வச்சுப்போம். அப்போ d எந்த ஃபார்மேட்ல இருக்கும், d இந்த செட்டில் தான் இருக்கும். அதனால அது எந்த ஃபார்மேட் இருக்கும், சம் a times u plus b times v ஃபார்மேட் தான் இருக்கும், for some u for some v integers. ஓகேங்களா? இப்போ டி இந்த ஃபார்மேட்ல தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போனாக்கா இந்த டி தான் வந்து காமன் டிவைசர் ஆஃப் ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பின்னா என்ன சொல்லணும், இந்த டி டிவைஸ் ஏவும் சொல்லணும் அண்ட் டி டிவைஸ் பின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டிவைசர் சொல்லணும். அப்புறம் கிரேட்டஸ்ட் சொல்றதுக்கு என்ன பண்ணணும், வேற ஏதோ ஒரு டிவைசர் சின்னு எடுத்து அது ஏவும் டிவைட் பண்ணிச்சு பியும் டிவைட் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும், இந்த சி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு சொல்லணும். ஸோ அப்படி சொன்னா தான் டி வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது சேம் திங் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அப்போ பார்த்து. ஸோ அப்போ இப்போ இந்த மாதிரி நீங்க சிஎஸ்ஆர் எக்ஸாம்லேயே பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பெருசாக ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் 2000 டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் 100 டைம்ஸ் ஒய் பிளஸ் 26 டைம்ஸ் இசட். ஓகே, சச் தட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இன் இசட் மூணுமே இசட்ல வேரி ஆகுது நம்பர். ஸோ எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ கொடுக்க நிறைய வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ கொஸ்டின் என்னன்னா இதுல இதோட மினிமம் எலமெண்ட் யாரு அப்படின்னு, இது எல்லாமே பாசிட்டிவ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கலெக்ட் பண்ணி இதில் மினிமம் எலமெண்ட் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுப்பாங்க சிஎஸ்ஆர்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே மினிமம் எலமெண்ட் யார், இந்த 2.8 இந்த மினிமம் யார் வந்து நம்மளுக்கு ஜிசிடி வந்தது. அப்போ இந்த 3 எலமெண்ட்டுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் கலெக்ஷன் பண்ணினா ஏஎம் பிளஸ் பிஎன் செட் வேர் எம் கமா என் செட். இதில் மினிமம் எலமெண்ட் யாருனாக்கா ஜிசிடி ஆஃப் எம் கமா என் தான் வந்து இந்த செட்டோட மினிமம் எலமெண்ட், பாசிட்டிவ் மினிமம் எலமெண்ட். நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் மினிமம் எலமெண்ட் யாருனாக்கா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆர்ல. ஓகே ஓகே
இப்போ இது ப்ரூஃப் வந்து ஈஸி தான், நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கராலரி பார்ப்போம். இது அனதர் வே. அங்கே வந்து சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு பார்த்தோம். இங்கே என்ன சி டிவைஸ் டின்னு வரும். ஸோ அனதர் டெஃபினேஷன் ஃபார் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஒரு டி வந்து எப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி சொல்றோம்னா the d should divide both a and b. வேற ஏதோ ஒரு டிவைசர் சின்னு ஏதாவது இருந்துனாக்கா அந்த சிக்கும் டிக்கு என்ன ரிலேஷன்னா சி should divide டியா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து டி ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் சின்னு எழுதலாம். therefore சி இஸ் ஸ்மாலர் டி இஸ் பிகர் வந்துடும். ஓகே, பிகாஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் சி. ஸோ இது வந்து கன்சீக்வன்ஸ் ஆஃப் த தியரம். ஓகேங்களா? ஓகே, இது சேம் ஸ்டெப் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண போறீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸை டேரெக்டாக சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த தியரம் 1.4 இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். இது நம்பர் தியரம், நீங்கள் அடிக்கடி படிக்கிற தியரம். என்னன்னா, சப்போஸ் ஏ டிவைஸ் பிசியா இருந்ததுனாக்கா அண்ட் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஒன்னா இருந்தாக்கா தென் ஏ டிவைஸ் சின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் அசம்ஷன் ரெண்டுமே. ஸோ இப்போ ஏ டிவைஸ் பிசின்னு இருக்கு. ஸோ அப்போனா என்ன அது தெரியும், பிசி இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ டைம்ஸ் சம் கேன்னு வச்சுங்க. இஸ் மல்டிபிள் ஆஃப் கேவா இருந்தாலும். ஸோ இது வந்து தெரிஞ்ச ரிசல்ட்னு வந்துருக்கு. இப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு தெரியும். ஜிசிடி வந்து டின்னு வச்சுட்டு அந்த டி கேன் பி ரிட்டன் அஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ இந்த 1 வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பியா எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு சம் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்னு எழுதலாம். ஏன்னா இந்த ஜிசிடியை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பியா எழுதலாம். இப்போ இப்படி வந்துருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பக்கம் சியால மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் சிஎக்ஸ் பிளஸ் பிசி ஒய்னு வரும். பட் பிசிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஏகேன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த பிசிக்கு பதிலாக ஏகேன்னு எழுதிட்டீங்கன்னா இதுலேயும் காமனாக ஏ இருக்குது, இங்கேயும் காமனாக ஏ இருக்குன்னா ஏவை காமனாக நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா சம் இன்டிஜர்ஸ் கிடைக்க போகுது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஸோ தேர்ஃபோர் திஸ் சி இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் ஏன்னு வந்துடுது. தேர்ஃபோர் ஏ டிவைஸ் சின்னு வரும். ஸோ அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இங்கே. ஓகே, தேர்ஃபோர் இஃப் ஏ டிவைஸ் சி அண்ட் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி இஸ் ஒன்னா இருந்ததுனாக்கா தென் ஏ டிவைஸ் சி ஆயிடும். ஓகே, சப்போஸ் வந்து இங்கே பிக்கு ஜிசிடி ஒன்னு இல்லை, ஏக்கும் சிக்கும் ஜிசிடி ஒன்னா இருந்ததுனாக்கா தென் ஏ டிவைஸ் பின்னு வரப்போகுது. மீதி என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த இது ப்ராடக்ட்ல அதை கண்டிப்பாக டிவைட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, சப்போஸ் ஒரு நம்பர் வந்து ப்ராடக்டா 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணி அந்த நம்பர்ஸுக்கும் அந்த ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு நம்பர்ஸுக்கும் ஜிசிடி ஒன்னா இருந்ததுனாக்கா தென் ஏ டிவைஸ் அனதர் நம்பர். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இப்போ சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான். இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து எதை ப்ரூவ் பண்ணலாம், எதை சிம்பிளாக சொல்லுமா? இப்போ இதை பார்ப்போம். 8வது ப்ராப்ளம். ப்ரூவ் தட் ஜிசிடி ஆஃப் n, n plus 1 equal to 1 for all integers n. ஓகே, அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லணும். என்னன்னாக்கா நம்மளுக்கு தெரியும், சப்போஸ் டி வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியா இருந்துனாக்கா, ஸோ ஜி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியா இருந்துனாக்கா தென் டி கேன் பி ரிட்டன் அஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்ஐ எழுத முடியும் ஃபார் சம் எக்ஸ் ஃபார் சம் ஒய். அப்போ இந்த இம்ப்ளிகேஷன் ட்ரூ. சப்போஸ் டி கேன் பி ரிட்டன் அஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, டி வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இருக்குன்னா இதுல இருந்து அந்த டி வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகே, இது தப்பு. இந்த இவர் சொல்ல முடியாது. ஆனால் ஜிசிடி வந்து டி வந்து ஜிசிடியா இருந்தால் டி கேன் பி ரிட்டன் அஸ் லீனியர் காம்பினேஷன் ஏபி. சப்போஸ் டி இஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏபியா இருந்ததுன்னா டி வந்து ஜிசிடியா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இல்லை நீங்க இதை திங்க் பண்ணலாம். ஆனால் அது ஜிசிடியா வராது. ஓகே, அப்போ எப்போ அந்த கான்வர்ஸ் ட்ரூவா இருக்குன்னா அந்த ஜிசிடி வந்து ஒன்னா இருந்தால் மட்டும்தான் வரும். தட் இஸ் சப்போஸ் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஒன்னா இருந்ததுனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் 1 can be written as some ax plus by for some xy. ஜிசிடி ஒன்னா இருந்தால் 1 வந்து இந்த மாதிரி எழுதலாம். 1 வந்து இந்த மாதிரி ஏதோ ஃபார்மெட்ல எழுதினீங்கன்னா அந்த ஏக்கு பிக்கு ஜிசிடி ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த கான்வர்ஸ் எப்போ ட்ரூனா ஜிசிடி ஒன்னா இருந்தால் ட்ரூ, மற்றபடி வந்து ஒரு இம்ப்ளிகேஷன் தான் ட்ரூ. ஓகே, இதை கீப் இன் மைண்ட் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா ஜிசிடி ஆஃப் என் கமா என் பிளஸ் 1 வந்து நீங்க ஒன்றுன்னு சொல்லணும். ஃபார் எனி நேச்சுரல் நம்பர்ஸுக்கு வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு அதான் என், அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் வந்து என்னது என் பிளஸ். ஸோ அடுத்தடுத்த இண்டிஜர்ஸுக்கு வந்து ஜிசிடி ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இது ஒன்றுன்னு சொல்றதுக்கு ஜிசிடி ஒன்றுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா இந்த 1 வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் என்எக்ஸ் ஃபார் சம் எக்ஸ் அண்ட் என் பிளஸ் 1 டைம்ஸ் ஒய்ன்னு சொன்னால் போதும். ஏன்னா அதான் ஜிசி அது இஃப் நாலேஜ் நம்மளுக்கு தெரியும். அப்போ 1 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் என் அண்ட் என் பிளஸ் 1 சொன்னால் போதும், நம்மளுக்கு ஜிசிடி ஆஃப் என் கமா என் பிளஸ் 1 வந்து 1 வந்துடும். அப்போ நம்ம அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு எக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒய் கண்டுபிடிக்கணும் சச் தட் இதனுடைய லீனியர் காம்பினேஷன் வந்து 1ன்னு வரும். ஸோ அது சிம்பிள் தான். ஏன்னா இப்போ 1 எப்படி ஆகுதுனா இப்போ n இன்டூ ஓகே
-1 n இன்ட்டு -1 அந்த எக்ஸை வந்து நான் -1 எடுத்துக்கிறேன் ஒய்யை வந்து நான் 1 எடுத்துக்கும் ஸோ 1 ப்ளஸ் n+1 டைம்ஸ் ஒய் அந்த ஒய்யை வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம் இப்போதைக்கு 1ன்னு வச்சுக்கோம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஒய் ஈக்குவல் டு 1 எடுத்தீங்கன்னா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் -n இது வந்து ஜஸ்ட் +n+1 வரும் n கேன்சல் we get 1 therefore 1 is a linear combination of n and n+1 for some x equal to -1 y is 1 therefore gcd of n comma n is 1 therefore clearly gcd of n comma n+1 is 1 ஸோ அப்போ ஜிசிடி ஒரு ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஜிசிடி நீங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு என்ன சொன்ன போதுனாக்கா அந்த ஒன்று வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஜிசி n and n+1 சொல்லிட்டாலே போதும் அது வந்து ஜிசிடி வந்து 1 மற்ற ஜிசிடி நீங்கள் டின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து டியை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் nx + ny ஏட்டா போதும் டி வந்து ஜிசிடி சொல்ல முடியாது அந்த கேசஸில் இருக்கக்கூடியது எப்படின்னா அந்த ஜிசிடி 1 இருந்தால் மட்டும்தான் if 1 or if 2 இல்லைனா ஒரு வே தான் 2 ஸோ அதை வச்சு நம்ம இந்த 8வது ப்ராப்ளத்தை ஈஸியாக போட்டுடலாம் ஓகே இப்போ 11வது ப்ராப்ளம் அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும் ஸோ n in z வந்து வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் திஸ் ஜிசிடி ஆஃப் n, n+1 ஜிசிடி வந்து 1 இல்லை வேற ஏதோ நம்பர்ஸா என்னென்ன பாசிபிள் இருக்கலாம் ஓகே n எதுவாக இருந்தாலும் இந்த n+n/2 n+n/2 என்னது n அதுக்கப்புறம் ஒரு இன்டிஜர் கொடுத்து அடுத்த இன்டிஜர் ஸோ அதுக்கு ஜிசிடி என்னவா இருக்க முடியும் அப்படின்றத அதே பாருங்க அதே மாதிரி n-க்கும் n+6க்கும் ஜிசிடி வந்து என்னென்ன பாசிபிள் இருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க ஓகே ஸோ மற்றதெல்லாம் சிம்பிள் தான் இந்த மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம் ஸோ இஃப் சப்போஸ் இங்கே பாருங்க ஏ வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் a, 0 நம்மளுக்கு தெரியும் ஏ நெகட்டிவாக இருந்தால் -a பாசிட்டிவ்னு ஆகிடும் ஓகே ஸோ அப்போ ஜிசிடி ஆஃப் -a, 0 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு தெரியும் ஏவோட டிவைசஸும் -a டிவைசஸும் சேம் தான் நம்ம கிரேட்டஸ்ட் தான் எடுக்க போகிறோம் ஓகே ஸோ அதனால் இது யாருன்னா ஜிசிடி ஆஃப் a, 0 யாருனாக்கா இங்கே ஏ நீங்கள் மட்டும் ஏன்னு எழுதிடக்கூடாது ஸோ a, 0 ஜிசிடி வந்து நீங்கள் ஏன்னு எழுதிடக்கூடாது ஏன்னாக்கா இங்கே ஏ வந்து நெகட்டிவ் நம்மளுக்கு தெரியும் ஜிசிடி வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்போ நம்ம இப்படி மொட்டையா ஏன்னு எழுதக்கூடாது அப்போ அங்கே மாடுலஸ் ஆஃப் ஏன்னு போடணும் ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் ஓகே ஏ நெகட்டிவ் கொடுத்ததால நம்ம அங்கே மாடுலஸ் போடுறோம் ஏ பாசிட்டிவ்னா அந்த மாடுலஸ் நீங்கள் போட தேவை ஏன்னா ஜிசிடி வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர் அதை மைண்டில் வச்சு ஸோ அதனால இந்த 7th ப்ராப்ளம் ஈஸி தான் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இப்போ மீதி இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுங்க ஈஸியாக தான் இருக்கும் இப்போ 5வது ப்ராப்ளம் சிம்பிள் தான் சப்போஸ் ஒரு நம்பர் a டிவைஸ் b-ஆக இருக்கு b டிவைஸ் a-வா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னாக்கா a ஈக்குவல் டு +or - b-ன்னு சொல்லணும் ஸோ அது சிம்பிள் தான் அது எப்படின்றத குயிக்காக நான் சொல்லிடுறேன் இப்போ a டிவைஸ் b-ன்னு இருக்கு ஓகேங்களா ஸோ அப்படின்னா என்ன தெரியும் a ஈக்குவல் டு ஸோ a டிவைஸ் b இம்ப்ளைஸ் என்னோட தெரியும் நம்மளுக்கு b ஈக்குவல் டு சம் a டைம்ஸ் uன்னு கிடைக்கும் இப்போ b டிவைஸ் a-வும் சொல்லியிருக்காங்க ஸோ b டிவைஸ் a-ன்றதால நம்மளுக்கு என்ன தெரியும் a is a multiple of some b டைம்ஸ் என்ன தெரியும் சம் b-ன்னு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ஏவஸ் எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் b ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக இந்த விஏ சப்ஸ்டிட் பண்ணுங்க இன்டூ வி யூ இப்போ இந்த பி கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் யூவி ஈக்குவல் டு 1ன்னு வரும் ரெண்டு ஆனால் என்ன தெரியும் நம்ம யூவும் வியும் வந்து இன்டிஜர்ஸ் தான் இங்கே எல்லாமே இன்டிஜர்ஸ் தான் ரெண்டு இன்டிஜர் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு 1 வருதுன்னா இந்த ரெண்டு இன்டிஜர்ஸுமே -1 இருக்கலாம் அந்த இல்லைன்னா இந்த ரெண்டு இன்டிஜர்ஸுமே +1 இருக்கலாம் ஸோ அப்போ ஸோ u ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த யூக்கு பதிலாக -1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா b ஈக்குவல் டு -a வரும் ஓகே சப்போஸ் u வந்து +ஆக இருந்துச்சுன்னா b ஈக்குவல் டு ஏன்னு வரும் தேர்ஃபோர் இன் ஜென்ரல் வந்து b ஈக்குவல் டு +or - a ஆர் a ஈக்குவல் டு +or - b ஓகே ஸோ அதான் வந்து இந்த 5க்கு ப்ரூஃப் நீங்கள் மற்றதெல்லாம் இப்போ இது கூட ப்ரூவ் பண்ணிடலாம் 4ம் ஈஸி தான் நீங்கள் 4ல் பார்ட் b வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க இப்போ 4க்கு ஏக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க a டிவைஸ் b-ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ a டிவைஸ் b-ன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் b ஈக்குவல் டு சம் a டைம்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் ஓகே இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க a டிவைஸ் c-ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா நினைப்போம் c ஈக்குவல் டு சம் a டைம்ஸ் ஒய்ன்னு இருக்கு இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணுங்க இப்போ இந்த ரெண்டு பக்கம் ஆட் பண்ணீங்கன்னா b + c-ன்னு கிடைக்கும் இந்த பக்கம் ஆட் பண்ணும்போது ஏவை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கணும் x + y எனவே எக்ஸும் இன்டிஜர் ஒய் இன்டிஜர் x + y-யும் இன்டிஜர்ஸ் தான் ஸோ அப்போ இந்த b + c இஸ் a multiple of a therefore a டிவைஸ் b + c அதை நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ஓகே ஸோ சிமிலர்லி நீங்கள் வந்து இந்த பி பார்ட்டை ப்ரூவ் பண்ணுங்க எந்த ஒரு டி ஆர் டி எடுத்தாலும் ஏ டிவைஸ் பி ஏ டிவைஸ் சியாக இருந்தால் ஏ டிவைஸ் பிஆர் + சிடி இருக்கும் அதுவும் ஆல்வேஸ் நடக்கும் அப்புறம் இந்த 3வதும் ப்ரூவ் பண்ணுங்க மற்ற என்னென்ன விட்டுனோ அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறது ஓகே 6 7 ப்ரூவ் பண்ணியாச்சு 8 ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ 9th வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஏ டிவைஸ் சி அண்ட் பி டிவைஸ் சியாக இருந்தால் ஏபி மஸ்ட் டிவைஸ் சியா அப்படின்னா மஸ்ட் சி டிவைஸ் கிடையாது அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்போ நீங்கள் பர்டிகுலராக ஒரு நம்பர் சொல்லணும் ஓகே அந்த நம்பர் வந்து போத்து ஏ சிஏ டிவைட் அந்த ஏதோ ஒரு நம்பர் ஏ சொல்லணும் ஏ ஈக்குவல் டு சம் நம்பர் பி ஈக்குவல் டு நம்பர் சி ஈக்குவல் டு சம் நம்பர்
என்ன கண்டிஷனோட ஏ டிவைட் சியா இருக்கணும், பி டிவைட் சியா இருக்கணும், பட் ஏபி வந்து டஸ் நாட் டிவைட் சியா இருக்கிற மாதிரி ஒரு ஏபிசி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அது சிம்பிள் தான். என்ன சிம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். 2 2 2 எடுத்துங்க எல்லாமே சிம்பிள் கேஸ் தான். இப்போ 2 டிவைஸ் 2 கரெக்ட். இந்த 2 டிவைஸ் 2 நடக்கும். ஓகே சாரி, இந்த 2 டிவைஸ். ஸோ தேர்ஃபோர் 2 டிவைஸ் 2, இதுவும் 2 டிவைஸ் 2, 2 டிவைஸ் 2. வாட் இஸ் த ப்ராடக்ட்? இங்கே 4னு வந்துடும். ஓகே, அப்போ 4 டிவைஸ் 2னு வந்துடும். இது தப்பு. ஏன்னா 2 வந்து 4 மல்டிப்ஸாக எழுத முடியாது ஃபார் சம் இன்டிஜர்ஸ் எக்ஸ். ஸோ அப்போ இன் ஜென்ரலாக இது ட்ரூ கிடையாதுன்றது நான் இப்போ கவுண்ட் எக்ஸாம் நானே கொடுத்துட்டேன். டேக் ஏபிசி எல்லாமே 2 2னு வச்சிங்கன்னா இந்த ஏபி வந்து சியை டிவைட் பண்ணாது. ஏன்னா ஏபி வந்து 4னு வந்துடும். 4 வந்து டஸ் நாட் டிவைஸ் 2. ஆனால் 2 டிவைஸ் 4, பட் 4 டஸ் நாட் டிவைஸ் 2. ஸோ அதனால இது வந்துடும். ஸோ இப்போ 10th ப்ராப்ளம் நீங்கள் போட்டுருங்க. சப்போஸ் ஜிசிடி ஆஃப் ஏ கமா 0 வந்து 1ன்னு வந்துன்னா வாட் கேன் ஏ பாசிபிள் பி? ஸோ ஏக்கு என்னென்ன பாசிபிளாக இருந்தால் ஜிசிடி வந்து 1ஆ வரும் அப்படின்றத நீங்கள் பாருங்க. ஓகே, அது சிம்பிள் தான். நான் எப்பயே சொல்லிட்டேன், இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்லிட்டேன். எந்த ஒரு நம்பர் 0 ஆயிடுச்சுன்னா இன்னொரு நம்பருக்கு நான் 0 ஆச்சுன்னா அதனுடைய ஜிசிடி என்னன்னாக்கா மாடுலஸ் ஆஃப். இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ 1ன்னு இங்கே வருது இந்த ப்ராப்ளத்தில். ஸோ அப்போ ஏக்கு என்னென்ன பாசிபிள் தான் ப்ளஸ் ஆர் -1 அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 11th நீங்கள் போட்டுருங்க. இந்த 12th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 1, ஜிசிடி ஆஃப் ஏ கமா சி ஈக்குவல் டு 1னா இந்த ஜிசிடி ஆஃப் ஏபி கமா ஏக்கு 1, ஜிசிடி ஆஃப் பிசி கமா 1, ஜிசிடி ஆஃப் ஏபி கமா ஜிசிக்கு ஜிசிடி 1 அப்படின்றத ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். இதெல்லாம் ஃபால்ஸா இல்லை ட்ரூவான்னு சொல்லணும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபால்ஸ்னு சொல்லணும். ஓகே, இப்போ இது நம்ம ஜிசிடி எல்லாமே பார்த்தாச்சு. ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் அந்த ப்ரூவ் த ஃபாலோயிங் எவ்ரி காமன் டிவைசர் சி ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஆல்சோ காமன் டிவைசர் ஆஃப் பிசி. தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் இருந்ததுன்னா இந்த ஏபியோட ஜிசிடியும் ஏ கமா பியோட ஜிசிடியும் சேம் அஸ் இந்த பிக்கும் அது ஆருக்கும் இந்த ரிமைண்டர் இருக்கு பார்த்தீங்களா 6, இது ரெண்டுத்துக்கும் ஜிசிடி சேம் தான். ஸோ அப்போ இது ஜிசிடி நம்ம சேம் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இங்க இந்த ஏக்கும் பிக்கும் என்னென்ன டிவைசஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த பிக்கும் ஆருக்கும் டிவைசர்னு சொல்லிட்டா போதும். இதுக்கு இதனுடைய செட் ஆஃப் டிவைசஸும் இதோட செட் ஆஃப் டிவைசஸும் ஈக்குவல் செட்டு. தேர்ஃபோர் இந்த செட்டுக்கு நீங்க மேக்ஸிமம் எடுத்தா என்ன வருதோ அதே தான் இந்த செட்டுக்கு மேக்ஸிமம் வரப்போகுது. தேர்ஃபோர் ஜிசிடி ஆஃப் திஸ் இஸ் சேம் அஸ் ஜிசிடி ஆஃப் திஸ். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னாக்கா இந்த ஏக்கும் பிக்கும் நீங்க ஏதோ ஒரு டிவைசர் எடுக்கிறீங்க. ஓகே, டின்னு ஏதோ ஒரு டிவைசர் வந்து ஏக்கும் பிக்குன்னு எடுக்கிறீங்க. நீங்க என்ன சொல்ல போனீங்கக்கா இந்த டி ஆல்சோ is a divisor of B and C, B and R. So therefore we have to show that this D divides B as well as this D divides R னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு D divides B இருக்கு, அதனால இது கிளியர். இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னாக்கா இந்த D divides R னு சொல்லணும். வேற R is the remainder of this divisional term. ஓகே, அப்போ நம்ம இதை சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? R is a multiple of Q D னு சொல்லணும். ஓகே, இப்போ இதுல இருந்து R ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? R ஈக்குவல் டு A மைனஸ் BQன்னு எழுதலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் டி டிவைஸ் ஏன்னு தெரியும், ஏன்னா அதை வச்சிருக்கோம். தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு சம் டி டைம்ஸ் T1ன்னு வச்சுங்க. அதே மாதிரி வந்து டி டிவைஸ் பியும் தெரியும். தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு டி டைம்ஸ் T2ன்னு வைங்க. ஓகே, இந்த வேல்யூ எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டி டைம்ஸ் T1 மைனஸ் இந்த பிக்கு பதிலாக டி டைம்ஸ் T2 டைம்ஸ் Qன்னு இருக்கும். இப்போ இது வந்து காமனாக நீங்கள் டி வெளியேற்றிங்கன்னா டி டைம்ஸ் சம்திங். தேர்ஃபோர் ஆர் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் டி. தேர்ஃபோர் டி டிவைஸ் ஆர். தேர்ஃபோர் நம்ம டி வந்து காமன் டிவைசர் ஆஃப் ஏபின்னு எடுத்தோம். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த டி வந்து காமன் டிவைசர் ஆஃப் ஆர் அஸ் வெல் அஸ் அந்த பின்னு வந்துச்சு. தேர்ஃபோர் த செட் ஆஃப் காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி, இந்த ஏக்கும் ஏ அண்ட் பியினுடைய காமன் டிவைசஸ் எடுக்கிறீங்க. அதே மாதிரி பி அண்ட் ஆருக்கு காமன் டிவைசர் எடுக்கிறீங்க. இந்த செட் ஆஃப் டிவைசர் ஆஃப் திஸும் இந்த செட் ஆஃப் டிவைசர் ஆஃப் பி அண்ட் சிக்கும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ இந்த செட்டுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எடுத்தா இந்த செட்டு, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் செட்டு. அப்போ இந்த செட்டுக்கு என்ன மேக்ஸிமம் அதே தான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ மேக்ஸிமம் தான் யாரு? ஜிசிடி. தேர்ஃபோர் இந்த பக்கம் ஜிசிடி டியா இருக்குன்னா இதுக்கும் ஜிசிடி டியா இருக்கும். எப்போனாக்கா அந்த ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆரா இருந்தா. ஓகே, ஸோ அதனால இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆரா இருந்ததுன்னா ஏ கமா பியோட ஜிசிடியும் பி கமா ஆரோட ஜிசிடியும் சேம். ஓகே, இப்போ அதை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ்ல நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்க, இந்த 14th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து சிஎஸ்ஆர் அப்படி கேட்டிருப்பாங்க. Find the smallest positive integer in the given set. அப்போ இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் 16 times u plus 15 times b, such that u, வந்து வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ இதில் மினிமம் எலமெண்ட் யாரு? பாசிட்டிவ் மினிமம் எலமெண்ட் யாருனாக்கா இந்த 6க்கும் 15க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா போதும். அதுதான் வந்து இந்த செட்டோட மினிமம் எலமெண்ட். ஸோ அதுக்கு மினிமம் எலமெண்ட் யாரு அப்படின்னாக்கா
ஸோ 6க்கு 2 யாரெல்லாம் டிவைசர்னு பார்க்கணும். ஸோ 6ஓட டிவைசஸ் யாரு? 1, 2, 3 அண்ட் தென் 6. இதெல்லாம் டிவைசஸ் ஆஃப் 6. 15ஓட டிவைசஸ் யாரு? 1, 3, 5 அண்ட் தென் 15. ஸோ இதான் வந்து 15ஓட டிவைசஸ். இப்போ இது காமன் டிவைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 தான் காமனாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அண்ட் 1 ஆல்சோ காமன். இதில் கிரேட்டஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் கிரேட்டஸ்ட். தேர்ஃபோர் இந்த செட்டோட மினிமம் எலமெண்ட் யாருனாக்கா 3. ஸோ சிமிலர்லி நீங்கள் இந்த செட்டில் யார் மினிமம் எலமெண்ட்னா அந்த 12க்கும் 17க்கும் ஜிசிடி யாருன்னு பார்க்கணும். 17 வந்து பிரைம் நம்பர், அதனால நீங்கள் எந்த நம்பர் கூட பிரைம் நம்பர் கூட ஜிசிடி கண்டுபிடிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக 1 தான் வரும். ஏன் 1 தான் வரும்னாக்கா இது பிரைமுக்கு டிவைசஸ் வந்து 1 அண்ட் பி மட்டும் தான் பிரைம் டிவைசஸ். இந்த டிவைசஸ் ஆர் 1 அண்ட் பி. இந்த ஏக்கு டிவைசஸ் எதாக இருந்தாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து பி வந்து டிவைசராக வராது. ஓகே, சப்போஸ் பி வந்து டிவைசராக வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பிரைம் பின்னே வந்துடும் ஜிசிடி. சப்போஸ் எப்போனாக்கா பி டிவைஸ் ஏவா இருந்ததுனாக்கா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து பியா இருக்கும். சப்போஸ் பி டஸ் நாட் டிவைட் ஏ இருந்தால் கண்டிப்பாக பி வந்து டிவைசராக இருக்காது, வேற எது வேணா இருக்கும். அப்போ இது ரெண்டு காமனாக யார் இருக்கும்? 1 மட்டும் தான் ஜிசிடியாக இருக்கும். தேர்ஃபோர் ஜிசிடி ஆஃப் எனி நம்பர் வித் பிரைம் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 ப்ரொவைடட் திஸ் பி டஸ் நாட் டிவைட் ஏ. அப்போ பி டிவைஸ் ஏ வரனா என்ன வரும்னாக்கா ஜஸ்ட் பின்னே வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த 12க்கும் 17க்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது 17 பிரைம் நம்பர்ன்றதால ஜிசிடி வந்து 1. அதனால இந்த செட்டில் மினிமம் பாசிட்டிவ் நம்பர் யாருனாக்கா 1. ஓகே ஓகே, இது வருது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் டிவிஷன் கருத்துல இருந்து டி கேன் பி ரிட்டன் as லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த யூ அண்ட் வின்னு எழுதுன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி எழுதுறது, அந்த ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதத்தை வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது சிம்பிள் தான். இப்போ என்ன சொல்ல போறேன்னாக்கா 2 நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ ஏ பின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்து இந்த பிஹெச் இங்கே போட்டுரும். ஸோ பி ஈக்குவல் டு இந்த ஆரத்துக்கு இங்கே இப்போ R0 வச்சுக்கோமே, இல்லைன்னா R1 வச்சுக்கோம். ஓகே, R1. இப்போ இந்த R1 டைம்ஸ் இதை Q1 வச்சுக்கோங்களா. ஸோ இங்கே Q2 ப்ளஸ் R2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த R1 இங்கே வச்சுட்டு இந்த R2 இங்கே வச்சுட்டு சம் Q3 ப்ளஸ் R3ன்னு இருக்கும். ஸோ அப்புறம் சரி, இங்கே R2 இந்த எலமெண்ட் இங்கே வரும். ஓகே, R2. இப்போ அடுத்தது R2 ஈக்குவல் டு இந்த R3 இங்கே வரும், சம் Q4 ப்ளஸ் R4. இந்த மாதிரி வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்டே போயிருக்கும். ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா கடைசியாக ஒரு கேத் ஸ்டெப்பில் ஏதோ ஒன்று RK ப்ளஸ் சம் RK மைனஸ் 1 டைம் சம் K ப்ளஸ் 1 டைம் 0ன்னு வந்துடும். அந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வந்து ஒரு ரிமைண்டர் எழுதிருப்பீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் வந்து ஜிசிடி. ஸோ கடைசியாக உங்களுக்கு 0ன்னு எந்த ஒரு ரிமைண்டர் வருதோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வந்து என்ன ரிமைண்டர் வருதோ அதான் ஜிசிடி ஆஃப் தட் 2 நம்பர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12, 17ன்னு வச்சிங்களேன். இப்போ இது ரெண்டுத்துக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 17 தான் பெரிய நம்பர், அதனால இந்த பக்கம் வச்சுட்டு சம் 12 டைம்ஸ் சம் நம்பர். அது ஏன்னா ஒரு 2 டைம்ஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா 24 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 12 டைம்ஸ் 2 வந்து 24 ஆகிடும். ஆனால் இங்கே 7 தான் இருக்குது. அப்போ ஒரு டைம்ஸ் தான் இருக்கும். ஓகே, தேர்ஃபோர் அந்த வந்து Q வந்து இங்கே 1. ஓகே, ஸோ அப்போ 12 டைம்ஸ் 1 மீதி எவ்வளோ இருக்கும்? இங்கே 12 போச்சுன்னா மீதி 5 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 12 இங்கே எழுதிக்கணும். 12 ஈக்குவல் டு இந்த 5 இங்கே எழுதிக்கணும். ஸோ இந்த 12ல் எத்தனை 5 இருக்கும்? 2 5 தான். 2 5s are 10. ஸோ அப்போ 10 போச்சுன்னா மீதி 12 2 இருக்கும். அப்போ 2 இங்கே எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 5 இங்கே எழுதிக்கணும். 5 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டரை இங்கே எழுதிக்கணும். இப்போ எத்தனை 2 இருக்கும்? அதில் 2 2s are 4. ஸோ 4 ஆச்சுன்னா மீதி 1, அந்த 1 இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த ரிமைண்டர் தூக்கி இங்கே எழுதணும். ஸோ கொஷன் 2 ஈக்குவல் டு 1 இன்டூ, ஸோ இதில் எத்தனை 1 இருக்குன்னா 2 1s. ஸோ தேர்ஃபோர் ரிமைனிங் வந்து 0. ஸோ இப்போ நமக்கு 0 இங்கே வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் இந்த ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. தேர்ஃபோர் இந்த ஜிசிடி ஆஃப் 12, 17 வந்து இப்போ 1. ஓகேங்களா? இதே நீங்கள் வேறு நம்பர் கூட வரலாம், 1 தான் வரணும். இல்லை, இங்கே ப்ரைம் நம்பர் தான் நம்மளுக்கு 1 வருது. இப்போ இதே ஒன்று நம்ம என்ன படிச்சிருக்கோம்னாக்கா அந்த ஜிசிடி வந்து டியா இருந்ததுனாக்கா அது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இதுவாக எழுதலாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியா இருந்ததுனாக்கா நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த டி கேன் பி ரிட்டன் as ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஃபார் சம் எக்ஸ் ஃபார் சம் ஒய் எழுத முடியும்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு என்னங்க வந்து கிடைச்சிருக்குனாக்கா 1ன்னு கிடைச்சிருக்கு. எது ஜிசிடி வந்து 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த 1 வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் சம் 12 டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் 17 டைம்ஸ் ஒய்னு வரும். ஃபார் சம் எக்ஸ் ஃபார் சம் ஒய். அந்த எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதை இப்போ நம்ம
ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அந்த இந்த டிவிஷனல் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பாருங்க, இந்த 1 எப்படி அதெல்லாம் இந்த 1 மட்டும் இந்த பக்கம் வச்சுங்க. ஓகே, ஸோ இந்த 1 வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஓகே, அப்போ 5 மைனஸ் 2 டைம்ஸ் 2. அப்படியே 2 டைம்ஸ் 2 நீங்கள் 4 எழுதிடக்கூடாது. அங்கே என்ன மெத்தட் எப்படி இருக்கோ அப்படியே எழுதிக்கணும். ஸோ அப்போ இப்போ என்ன எழுத போகிறோம், அந்த 1 வந்து எப்படி எழுதலாம்னாக்கா 1 ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 டைம்ஸ் 2. ஓகேங்களா, இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 5 வந்து முன்னாடி நம்மளுக்கு 5னு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஓகே சாரி 2 வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 2க்கு பதிலாக அதை 12 மைனஸ் 5 டைம்ஸ் 2னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த 2க்கு பதிலாக அந்த 5 அப்படியே வச்சிங்க இப்போதைக்கு. ஸோ 5 மைனஸ் 2 டைம்ஸ் இந்த 2க்கு பதிலாக யார் அங்கே முன்னாடி என்ன பார்த்தோம், 2க்கு முன்னாடி 12 மைனஸ் 5 இன்ட்டு 2. ஓகே, 12 மைனஸ் 5 இன்ட்டு 2. ஸோ அப்போ இந்த 2க்கு பதிலாக 12 மைனஸ் 5 இன்ட்டு 2. ஓகே, இப்போ இந்த 2 நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க. இந்த 5 வந்து 1 இன்ட்டு 5னு கூட எழுதிக்கலாம். therefore இதை வந்து 1 இன்ட்டு 5 1 இன்ட்டு 5. ஓகே, மைனஸ் அந்த 2 உள்ள மல்டிப்ளை 2 இன்ட்டு 12. நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுறீங்க, அப்படியே வச்சிங்க. இப்போ இந்த மைனஸ் 2 உள்ள போகும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். இங்கே 2 டைம்ஸ் 5 இருக்குது, இங்கே 2 உள்ள மல்டிப்ளை போகும்போது 4 டைம்ஸ் 5னு வந்துடும். இப்போ இங்கே 1 டைம்ஸ் 5 இருக்குது, இங்கே 4 டைம்ஸ் 5 இருக்குது. therefore 5 டைம்ஸ் 5. ஓகே, ஸோ அப்போ அது 5 டைம்ஸ் 5னு வந்துடும். ஸோ இப்போ அது எப்படி ஆகலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அந்த 5க்கு வந்து 5 டைம்ஸ் 5னு வந்திருக்கு. மைனஸ் இந்த 2 டைம்ஸ் 12. நம்மளுக்கு என்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் 12 அண்ட் 17 வரணும். ஸோ அதனால இப்போ 12 வந்துருச்சு, இன்னும் 17 வரல. அந்த 17 வர வரைக்கும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகணும். therefore இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த 12 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அந்த 5 வந்து நம்ம எழுதலாம். ஸோ 5 ஈக்குவல் டு 17 மைனஸ் 12 இன்ட்டு 1 எழுதலாம். அப்போ அந்த 5க்கு பதிலாக என்ன எழுதலாம், 17 மைனஸ் 12 டைம்ஸ் 1 எழுதலாம். ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம். இப்போ 5க்கு பதிலாக 17 மைனஸ் 12. ஸோ இங்கே எழுதும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஸோ இங்கே பேஜ் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 5 ஏதோ ஒரு 5க்கு தான் 5 இன்ட்டு 2 5க்கும் எழுதக்கூடாது. 5 இன்ட்டு இந்த 5க்கு என்ன எழுத போகிறோம், 17 மைனஸ் 5 இன்ட்டு 12 இன்ட்டு 1. 12 டைம்ஸ் 1 மைனஸ் மீதி இருக்குது அப்படியே வச்சுங்க 2 டைம்ஸ் 12. இப்போ இந்த 5 வந்து இங்கே இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணினா 5 டைம்ஸ் 17 வந்துருமா. ஸோ இப்போ என்ன கிடைக்குது, 5 டைம்ஸ் 17. இந்த 5 வந்து மறுபடியும் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 5 டைம்ஸ் 12 மைனஸ் 5 டைம்ஸ் 12. மீதி என்ன ரெமிடி இருக்குது, மைனஸ் 2 டைம்ஸ் 12. ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் 12. ஸோ இப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 7 டைம்ஸ் 12. அப்போ 5 டைம்ஸ் 17. therefore நம்மளுக்கு என்ன கிடைக்குது டோட்டலாக 5 டைம்ஸ் 17 மைனஸ் அகைன் 5 டைம்ஸ் தானே, 7 டைம்ஸா 7 டைம்ஸ்னு நினைக்கிறேன். 7 டைம்ஸ் 12. therefore அந்த எக்ஸ் யார் இங்கே 5, ஒய் யாருனாக்கா மைனஸ் 7. therefore எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 7. அதுவே நீங்கள் 12 ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா இதை எக்ஸாக வச்சிங்க, மைனஸ் 7 இதை வந்து இதுவாக வச்சிங்க, உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ஸோ அப்போ தான் இந்த ரிவர்ஸ் வேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த லீனியர் காம்பினேஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். இப்போ 524க்கும் 148க்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் வந்து ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ அது என்ன பண்ணணும், இப்போ கண்டிப்பாக 524 தான் பெருசு, அதனால இந்த பக்கம் வச்சுக்கணும். 148 வச்சுக்கோம். எத்தனை 148 இதில் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். மீதி ரிமைனிங் என்னன்னா 80 வரணும். ஓகே, இப்போ இந்த 148 இங்கே வச்சுக்கிட்டு இந்த 80 இங்கே வச்சுட்டு எத்தனை 80 இங்கே இருக்குன்னா ஒரு 80 தான் இருக்கும். ஏன்னா 2 80 160. ஸோ அப்போ இங்கே ஒரு டைம்ஸ் 180 தான் இருக்கும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 148 80 போச்சுன்னா 68 இங்கே ரிமைனிங். ஸோ இப்போ இந்த 80 இங்கே கொண்டு வரணும், இந்த 68 இங்கே கொண்டு வந்துட்டு எத்தனை 68 வந்து 80 இருக்குனாக்கா ஓகே ஆக்சுவலாக இங்கே 1 ஓகேங்களா, ஒரு 68 தான் இருக்கும். அங்கே 2 3 போட்டிருக்காங்க, தப்பு. ஸோ ஆக்சுவலாக இது 1 ஓகேங்களா. 68 டைம்ஸ் 1 அதுதான் இருக்கும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 12 இருக்கும். ஓகே, இப்போ வந்து 68 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த 12 இங்கே கொண்டு வந்துட்டு எத்தனை 12 வந்து 68 இருக்குன்னா 5 12 வந்து 60. அப்போ மீதி வந்து 8. ஸோ இப்போ அந்த 12 இங்கே கொண்டு வந்துட்டு கடைசி நீங்கள் இந்த ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே 8 கொண்டு வந்தீங்க, அந்த 12 எத்தனை 8 இருக்குன்னா ஒரு 8 தான் இருக்கும். மீதி ரிமைனிங் வந்து 4. இப்போ இந்த 8 இங்கே கொண்டு வந்துட்டு 4 இங்கே கொண்டு வந்துட்டு எத்தனை 4 வந்து 8 இருக்குன்னா 2 8 இருக்கும். மீதி 0. அப்போ நம்மளுக்கு இங்கே 0 வந்துருச்சு. அப்போ அந்த இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நான் 0 வேல்யூ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 4. அப்போ அதனுடைய ஜிசிடி வந்து 4 வந்துருச்சு. இப்போ ஜிசிடி 4 வந்துச்சா நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த 4 வந்து
லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த 564 டைம்ஸ் சம் எக்ஸ் ப்ளஸ் த 148 டைம்ஸ் சம் ஒய்ன்னு சொல்லணும். அந்த எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை விட்டுடுங்க. இப்போ இந்த 4 வச்சுடுங்க. இந்த 4 ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த 1.8 into 1 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஓகே, இவங்க டேரெக்டாக இங்கேருந்தே கொண்டு போகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து வராங்க, நம்ம இங்கேருந்தே கூட வரலாம், இல்லைனா இங்கேருந்து கூட போகலாம், அது யுவர் விஷ். ஸோ இப்போ இந்த 80 வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 524 மைனஸ் 148 டைம்ஸ் 3. ஓகேங்களா? இப்போ ஓகே, அங்கே மறுபடியும் அதே வராங்க. இப்போ இந்த 68 வந்து எப்படி அதெல்லாம் 148 டைம்ஸ் 68 அப்படியே வரும்போது இங்கே வந்துடும். இப்போ இந்த ரிவர்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிட்டே போகணும். அந்த ரிவர்ஸ் இங்கே கொடுக்கல, பட் நீங்கள் இங்கேருந்து போங்க. 4 வச்சிருங்க. 4 ஈக்குவல் டு 12 டைம்ஸ் 8 டைம்ஸ் 1. அப்புறம் மறுபடியும் அந்த 8க்கு பதிலாக நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே ஒரு 12 டைம்ஸ் இது வரும், இங்கே 68 வரும். மறுபடியும் அந்த 12 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இது இருங்க. ஸோ அப்படியே போயிட்டே வந்து கடைசியாக நீங்கள் வந்து 524 148 டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும், மற்ற எந்த டேர்ம்ஸும் கொடுக்குறது. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அந்த எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஐடியா டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ மீதி வந்து என்ன இப்போ ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்ததுன்னா மீதி ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் போடுங்க. ஏதாவது ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் எக்ஸசைஸாக விடுறேன். ஸோ கஷ்டமாக இருந்தால் கேளுங்க. இந்த இடத்த ஏதாவது ப்ரூஃப் ஜஸ்ட் டிவைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதாக தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் ஜிசிடி ஏயு ப்ளஸ் பிவி ஈக்குவல் டு 1 தான் இப்போ ஒன்லி ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி 1 இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதை எடுத்துட்டோம். நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சப்போஸ் டியாக இருந்தனாக்கா இதுலேருந்து நீங்கள் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியோட ஜிசிடி வந்து டின்னு சொல்ல முடியாது. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லிடலாம். மற்றதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மீதி எக்ஸசைஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் சிம்பிள் தான் இருக்கும். மீதி வந்து இந்த ப்ரைம்ஸ் அண்ட் யூனிக் ஃபேக்டரைசேஷன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த 34 எக்ஸாம்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா எக்ஸாம் போடுங்க. மேபி நம்ம இது எல்சிஎம்ன்றதை என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னன்னா காமன் டிவைசர். ஸோ டி இஸ் எல்சிஎம்னா ஏ டிவைஸ் டி அஸ் வெல் அஸ் பி டிவைஸ் டியாக இருக்கணும். வேற ஏதோ ஒரு நம்பர் வந்து ஏ டிவைஸ் சி அஸ் வெல் அஸ் பி டிவைஸ் சியாக இருந்ததுன்னா இந்த டி டிவைஸ் சியாக இருக்கும். தட் இஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ அதனால அதை சொல்லுவோம். சரி, ஜஸ்ட் சேம் டெஃபினேஷன் தான், ஜஸ்ட் வந்து இந்த டிவிசிபிலிட்டி வந்து மாறும். அங்கே டி டிவைஸ் ஏன்னு சொன்னோம், இங்கே வந்து இந்த ஏ டிவைஸ் டின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ எல்சிஎம்க்கு அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதான் டெஃபினிஷன். சப்போஸ் ஏவும் பியும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஏ கமா பி வந்து எல்சிஎம்க்கு டினோட் பண்ணுவாங்க. ஓப்பன் பிராக்கெட் ஏ கமா பி வந்து ஜிசிடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை எடுத்து நீங்கள் ஆக்சுவலாக பண்ணீங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி யாருனாக்கா ஏ இன்ட்டு பி. ஓகே, ஸோ இது டெஃபினிஷன். இது யூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.